ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளோட வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட் லவ்வை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஆதரவை கொடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இப்போம்லாம் நான் போடுற வீடியோக்கு உடனே எனக்கு வியூஸ் கொஞ்சம் கிடைக்கிறதுனால என்னுடைய மனசு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் ஹாப்பியாக இருந்தாலுமே என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஹாப்பியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்களுடைய வீடு கட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி வீடு கட்ட போகிறோம், எங்கே வீடு கட்ட போகிறோன்னு. ஏன்னா குளிர் டைம் இங்கே ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே ஆல்ரெடி பழைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இங்கே செங்கல் செய்வோம். அதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு, நானுமே அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் செங்கல் செய்கிற வேலை நமக்கு இந்த வருஷம் நடக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் ஏன் இன்னும் உங்கள் ஹஸ்பண்டுனே உங்களை பார்க்க வரலைங்கன்னு. பழைய வீடியோவெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உண்மைக்குமே உங்களுக்கு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள சீர்வரிசை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். என் ஹஸ்பண்ட் ஒத்தைக்கு ஒரு பையன். அப்புறம் நமக்குமே வீடு சரியில்லை. மெயினான காரியம் வீடு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு இங்கே வர முடியல. ஆனால் ஜனவரியில் அவங்க வர்றதா இருக்குது. நான் நிறைய டைம் சொல்கிறேன், ஜனவரியில் அவங்க வர்றதா இருக்குது. இல்லைனா நான் இங்கேருந்து தமிழ்நாடு போகிறேன். எதுவாக இருந்தாலும் ஓகே தான். எதுவாக இருந்தாலுமே உங்ககிட்ட தெரிவிக்காமல் நான் இருக்க மாட்டேன்னு உங்ககிட்ட கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிறேன். நிறையா பேர் ஏன் இந்த கேள்வியை கேட்குறீங்கிறதும் நான் புரிஞ்சுருக்கிறேன். ஏன்னா நான் கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அடுத்த செகண்டே அவங்களும் எனக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பசங்களை வச்சுட்டு இத்தனை வருஷம் எப்படி சிஸ்டர் ஒத்தையிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு. அது என்னமோ உண்மை தான். இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அப்படி தான். என்றைக்கு நான் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தனோ, எனக்கு அப்பையிலேருந்து எனக்குன்னு சொல்லி நிறைய சொந்தங்கள் நிறைய உறவுகள் இருக்குது. அதனால் நான் ஒத்தையில் இருக்குன்னு சொல்லி யாருமே நினச்சி கவலைப்பட வேண்டாம். எனக்காக வேண்டி நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் நான் நிறையா பிரச்சனைகள் நிறைய இதெல்லாம் நான் சமாளித்து வந்ததுனால எனக்கு இது ஒரு கஷ்டமாக தெரியலை. இன்றைக்கி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒரு உதவிக்காக வேண்டி வந்திருக்கேன். எனக்கு நீங்கள் கமெண்ட் மூலியமாக எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஏன்னா எங்கள் மனசுக்குள்ளே எதை ஓடுதோ அதை தான் நீங்கள் எனக்கு கமெண்ட்டாக கேட்டீங்க. 43 சப்ஸ்கிரைபர் எனக்கு அந்த கமெண்ட்டை தொடர்ந்து நீங்கள் ஏன் இன்னும் போட மாட்டேங்கன்னு கூடலாம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட அவங்க எனக்கு கோவப்பட்டு கேட்டிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம நார்மலாக இருக்கிற வரைக்கும் இது நம்மளோட விஷயம். என்றைக்கு நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கமோ அப்போ எல்லாமே நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே ஒரு விஷயமாக பேசுகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை மாதிரி தான் நினச்சிட்டு ஒரு 2 பேர் என்கிட்ட கோவப்பட்டு திட்டாங்களே என்னைய. இன்றைக்கி என் தொண்டை கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வாய்ஸ் எப்படி கேட்குங்கிறது எனக்கு தெரில. ஒருவேளை கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ இருக்கிற வீட்டை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் சிஸ்டர்னு சொல்லி கொஞ்சம் பாதி பேரும் பசங்களை படிக்க வச்சுட்டு அவங்கள லைஃப்பில் செட்டில் பண்ணிவிட்டு இப்படி வீடு கட்டிட்டு பசங்களை லைஃப்பில் செட்டில் பண்ணிவிட்டு அவங்கள படிக்க வச்சு ஒரு லைஃப்பை கொடுக்க முன்னே கண்டிப்பாக உங்களாலேயும் அண்ணனாலையும் ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லியிருக்கீங்க. 100க்கு 100 உண்மை. நானும் என் ஹஸ்பண்டும் கவர்மெண்ட் கொடுக்குற வீடு, முதல்ல நிறைய பேர் கவர்மெண்ட் கொடுக்குற வீடு என்னாச்சு, கவர்மெண்ட் கொடுக்குற வீடு என்னாச்சு சிஸ்டர்னு சொல்லி கேட்குறீங்க. கவர்மெண்ட் கொடுக்குற வீடு எங்களுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரில. நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து எல்லாமே செட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். லாஸ்ட்டு டைமில் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என் மாமியார் வீட்டோட தான் எங்களுக்கு ரேஷன் கார்டு உண்டு சரிங்களா. என்னுடைய பேர் அவங்களுடைய இதில் தான் ரேஷன் கார்டில் பேர் இருக்குது. என் ஹஸ்பண்டுமே ஒத்தைக்கு ஒரு பையன்தான். ஆல்ரெடி அப்பாவுடைய பேரில் வீடு வந்ததுனால அவங்க அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, வீடு கட்டலை. அதனால் எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அவங்க கொஞ்சம் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா தனி ரேஷன் கார்டு இருந்தால் கிடைக்கலான்னு பார்க்கலாம். இந்த டைம் கிடைச்சா பார்க்கலாம். இந்த டைம் நமக்கு கவர்மெண்ட் வீடு கொடுத்தாலும் நம்ம எங்கே வீடு கட்ட போகிறோங்கிறத நான் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற வீட்டை கண்டிப்பாக ரெடி பண்ணுறது தான். முதல்ல ஆஸ்பரா சீட்டை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நிறைய பேர் அதை பற்றி கேட்குறீங்க. அதுக்கு பிறகு நம்ம வீடு எப்படி கட்டுறோம், நாங்கள் எந்த மாதிரி யோசித்து வச்சுருக்குறோம், இது சேஃபாக இது கரெக்டாக வருமாங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எது நல்லது படுதோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யலாம். இப்போ இருக்கிற வீட்டு ஆஸ்பருக்கு 43லேருந்து 45 வரைக்கும். ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு நம்மளே கூலி கொடுத்து வண்டியில் ஜாமான் ஏற்றி கொண்டு இறக்குறது, அவங்களுக்கு எத்தனை நாள் அவங்க வேலை பார்ப்பாங்களோ அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு இங்கே சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே யோசித்து பார்க்கும்போது 43லேருந்து 45க்குள்ளே நாங்கள் போட்ட கணக்கில் ஒருவேளை அதுக்கு குறையாகவும் வரலாம், இல்லை அதுக்கு ஒரு 2000 ரூபாய் கிட்ட கூடவும் வரலாம். நான் இந்த வருஷம் இந்த வீடை ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக 5500 ரூபாய் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். கூரை நார்மலாக ரெடி பண்ணுறதுக்கேவும் அது ரெடி பண்ணாலுமே எங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆனவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். குரங்கு எந்த மாதிரி பண்ணி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாருமே தண்ணி வந்துச்சுங்கிறது தெரியும். பாப்பா 2 பேரையும் வச்சுட்டு இன்னும் வருங்காலத்தில் அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டாம். அதனால் என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கண்டிப்பாக ஆஸ்பரா சீட்டு போடுறதுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வெயில் டைம் முடியும்னா ஆஸ்பரா சீட்டு போடுறது என்னமோ உறுதி தான். ஆஸ்பரா சீட்டு மட்டும் போடுறதுக்கான ரேட்டை நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வீடுக்கு நாங்கள் அங்கங்கே நாங்கள் ஒரு
இது மாதிரி ஒரு தூண் மாதிரி போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா லைஃப்பில் இந்த வீட்டோட இந்த மண் வீடு தானே நம்மளுடைய செவுரு, அதை வந்து இடிச்சிட்டு அதில் அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு பக்கமாக நம்ம செங்கல் வச்சு எழுப்பலான்னு சொல்லி நானே ஹஸ்பண்டும் ஒரு பிளான் பண்ணி தான் இந்த வீடையே நாங்கள் சரி பண்ணோம். இப்போவும் நானே ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது அதான். கவர்மெண்ட் வீடு கொடுத்தா கண்டிப்பாக வீடு கட்டுறதை பற்றி நான் உங்ககிட்ட பேசுவேன். எங்களுக்கு அதுலேயுமே எங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனை தான். அதை நான் வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ இந்த வீடை செங்கலை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நாங்கள் வந்து செங்கல் செய்கிற வேலை எங்களுக்கு ஆள் வச்சு பார்க்குறதுக்கு என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். அப்படி நான் வரல அப்படின்னா உனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பிவிடுவேன், நீ வந்து ஆட்களை வச்சு அவங்களோட சேர்ந்து நீயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீ வந்து செங்கலை ரெடி பண்ணானா இப்போ இருக்கிற வீட்டை நம்ம ரெடி பண்ணலாம். கவர்மெண்ட் வீடு கொடுத்துச்சுன்னா இருக்கிற வீட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டாம், மேலே ஆஸ்பரா மட்டும் போட்டால் போதும். ஒருவேளை கவர்மெண்ட் நமக்கு வீடு கொடுக்கல அப்படின்னா சுற்றி வரல இருக்கிற செவருமே நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ரெடி பண்ணி தான் ஆகணும். அதனால் இப்போ அதை நம்ம எப்படி பண்ணலாம், எந்த மாதிரியான ஒரு யோசனை இருக்குங்கிறத இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுமே 5000 சப்ஸ்கிரைபர் எடுத்துடலாம். ப்ளீஸ் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு டெய்லி நான் போடுற வீடியோ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே இப்போ நான் உங்களுக்கு தாரேன். நம்ம எங்கே வீடு கட்டுறது, எவ்வளோ தூரம் செவுரு எழுப்புறது எல்லாமே இதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு கமெண்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியேவும் நாங்கள் வீடு கட்டும்போது இந்த மாதிரி பில்லர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் இது நாங்களே கம்பி மண் எல்லாமே வீட்டில் ஆட்கள் வச்சு செஞ்சது தான், கொத்தனார் வச்சு செஞ்சது தான். அதனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நாங்கள் செஞ்சுருக்குறோம். கீழேயுமே நல்லா ஆழமாக தான் இறக்கியிருக்கிறோம். ஏன்னா லைஃப்பில் ஒரு வீடு கட்ட முடியாத சூழ்நிலை வந்தால் நம்ம அந்த மாதிரி கட்டலான்னு. இப்போ வீட்டுக்கு பின்னாடி வந்து காட்டினது அந்த கல். நாங்கள் ஆஸ்பரா சீட்டு போடணும்னு சொல்லி நினச்சது இது தான். ஆனால் என் ஹஸ்பண்ட் இப்போதைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி போட்டால் அதுலேயுமே குரங்கு தாவும்போது உனக்கு கீறல் விழுந்து வெரிசல் விழும், அதனால் உனக்கு வேஸ்ட்டு. நம்ம தமிழ்நாட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஆஸ்பரா சீட்டு தகரத்தில் செஞ்சுருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி போட்டால் அப்படின்னா உனக்கு சேஃபுன்னாங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் நினச்சிருக்குறோம். இப்போ நான் நின்று காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நம்ம நடப்பாதை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த வீட்டை ஆஸ்பரா சீட்டு போட்டு நம்ம செங்கல் வச்சு லைஃப்பில் நம்ம செய்யும்போது இந்த வருஷம் முடியதுக்குள்ளேயோ இல்லை இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டே நம்ம கண்டிப்பாக ஆஸ்பரா சீட்டு போடுவோம். இப்போ நான் விரல் வச்சு காட்டுற இந்த இடம் பார்த்தீங்களா, அந்த நடப்பாதையிலையுமே நம்ம சும்மா ரஃபாக ரோடெலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரஃபாக சும்மா ஜல்லிக்கல் இதெல்லாம் வச்சு கூட நம்ம அந்த நடப்பாதையை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீட்டை வந்து நம்ம செங்கல் வச்சு மண்ணை இடிச்சிட்டு செங்கல் வச்சு கட்டும்போது 4 பக்கமும் செங்கலை வச்சு கட்டும்போது அந்த செங்கலை வந்து கொஞ்சம் ஹைட்டாக அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்குள்ளே மறுபடியும் தரத்தை உடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு போட்டுட்டு இதே வீட்டில் லைஃப் ஃபுல்லாமே இருக்கிற மாதிரி அந்த மாதிரியுமே நானும் என் ஹஸ்பண்டும் பேசி வச்சுருக்குறோம். ஏன்னா பாப்பா 2 பேர் இருக்கிறது 3 ரூம்பு, எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு ரூம்பு எடுத்துக்கலான்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டில் செங்கல் செஞ்சு நம்ம வீடு கட்டும்போது நமக்கு உண்மைக்குமே சொல்லப்போனால் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி நாங்கள் நினச்சிருக்குறோம். இப்போ நான் காட்டுற இடம் வந்து கவர்மெண்ட்டு கொடுத்தா இந்த வீட்டில் கட்டலான்னு நினச்சிருக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் கை வச்சு விரல் வச்சு காட்டுற இடத்துக்கு நேராக இப்போ நம்ம இருக்கிற வீட்டையுமே நம்ம அவுத்துட்டு அதாவது பிரிச்சிடலாம் அந்த வீட்டை. அந்த மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையுமே எடுத்துகிட்டு வந்து இல்லை இந்த இடத்துல நாங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நம்ம கவர்மெண்ட்டுக்கு நமக்கு வீடு வராது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். 2 மரம் உடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு கட்டினோம்னா இங்கனோளுக்கு அம்மா விறகு வச்சுருக்காங்களே அதோட ஸ்டாப் பண்ணி அந்த மரத்துலேருந்து அப்படி சுற்றி வீட்டுக்கு பின்னாடி போகிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா லெட்டின் வேலையுமே பாதியிலேயும் நிற்கி, அதனால் நம்ம அங்கிட்டு வரைக்கும் வாசல் கொண்டு போனால் அது சரி வராது. இந்த இடத்துல இன்னும் நமக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 2 பாப்பா லெட்டின் கட்டணும். அப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் இப்படிலாம் பார்க்கும்போது ஹஸ்பண்டோடைய ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் நம்ம பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் ஒரு மரத்துக்கு வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னா 3500 கிட்ட கேட்குறாங்க ஒரு மரத்தை வெட்டுறதுக்கேவும். ஏன்னா ஆள் வச்சு அவங்க வெட்டுவாங்க. இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த பக்கத்துலேருந்து நான் இப்போ நடந்து வரும்போது ஒரு பாதை காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த பாதையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மரத்தை கட் பண்ணால் தான் நம்ம வர முடியும். இல்லைன்னா மரம் பாதியிலே நிற்கிறனால இந்த மரமே பார்த்திங்கன்னா 3 அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சேர்ந்த மரம் தான். அந்த மரத்தை நம்ம கண்டிப்பாக வெட்டி தான் ஆகணும். ஏன்னா இந்த மரத்தை வச்சுமேவும் அடிக்கடி நம்ம ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரும். ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த மரத்தை எல்லாமே அவங்க வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த மரத்தை வெட்டுறதுக்கு பணம் கேட்டாலுமே அவங்க நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா,
நம்ம கையில் காசு இருக்கிறப்போ இதை வெட்டி எடுத்துகிட்டு நீ யாருக்குமே விறகு கொடுக்க வேண்டாம், நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு விரல் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அவங்களுமே வீடு கட்டினது நம்மளுடைய இடத்துல தான் அவங்க பாதி இடத்துல வச்சு அவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அப்போது என்னுடைய மாமனார் மாமியார் இங்கே இருந்தாங்க. நாங்கள் 8 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா. அப்போது நாங்கள் ஃபோன்லேயே சொன்னோம், நீங்கள் கேளுங்கன்னதுக்கு அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவங்கக்கிட்ட அவங்க வாட்டில் வீடை எழுப்பிட்டு போயிட்டாங்க. இனிமேல் சண்டை போட்டு அவங்க வீடெல்லாம் இடிக்க போகிறாங்களான்னா அது கிடையாது. அதனால் அது வேண்டான்னு சொல்லி நானே ஹஸ்பண்டும் விட்டுட்டோம். இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் வாழ போகிறோம், நம்ம யார்ட்டையும் நம்ம இடத்துக்காக வேண்டி சண்டை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டோம். அப்போ போட்ட செங்கலில் கொஞ்சம் இருக்குது. இந்த புல் இடங்கள் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மண் அடித்து போட்டுட்டு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் செங்கல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லாபமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினச்சிருக்கிறோம். நாங்கள் நினச்சது கரெக்டாக இல்லை தப்பா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்மளுடைய வீடியோக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எது தோணுதோ அதை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்குமே அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நாங்கள் நினச்சிருக்கிறது இதுனா நாங்கள் நினச்ச மாதிரி ஆஸ்பரா சீட்டு போட்டு அந்த வீடை கொஞ்சம் ரெடி பண்ணால் நமக்குமே அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும், பாப்பாவுடைய லைஃபுக்குமே கொஞ்சம் சேஃபாகும். பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.